திமுக மீது அதிருப்தியை வந்து சொன்னீங்க. தாவேகா விஜய் என்ன செய்வார் என்ற நம்பிக்கையில நீங்க தாவேகா திராவிட மேடைகளில் உங்களுக்கு ஏற்பட்ட புறக்கணிப்பு அவமதிப்பு தான் காரணமா இல்ல விஜயை பத்தி நீங்க பேசுறது பிற்பாடு இந்த அவமதிப்பு இருக்கு? நான் வந்து 6 வருஷம் எந்த கட்சியிலையும் சேராம தான் இங்க வந்தேன் தம்பி. 6 வருஷம் நான் எந்த கட்சியிலையும் சேராம தான் இங்க வந்தேன். போதும்னு நினைச்சானா ஏதோ 4 கூட்டங்கள். நான் ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த சொற்பொழிவாளர்களை வரிசைப்படுத்தினா நான் அதுல முதலிடத்தில் இருக்கிறவன். நான் இயங்க வேண்டும். என்னை முடக்கி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இயங்குவதற்கான வாய்ப்பை தம்பி விஜய் தந்திருக்கிறார். தேமுதிக பயணிகளையே இல்லையே. திராவிடம் இல்லன்னு யாரு சொன்னா உங்கள்ட்ட? பேர்ல இல்ல, தமிழகம் இருக்குல்ல, அது போதும். எப்படி இல்ல, அவர் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு குழப்பம் இருக்கு. திராவிட தேசியம் வேறு, தமிழ் தேசியம் வேறுன்னு. அதெல்லாம் கிடையாது. தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒண்ணுதான். திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாகத்தான் நான் தம்பி விஜயை பார்க்கிறேன். விஜய் என்ன மாற்றத்தை கொண்டு வருவார்? மாற்றாக விஜய் கிட்ட நீங்க என்ன மாற்றத்தை கண்டுட்டீங்க? விஜய்கிட்ட இருந்து என்ன மாற்றத்தை அவர் கொண்டு வருவார்னு சொல்றது அவர் அறிவிக்க போகிற இந்த தேர்தல் இருக்கிறது நமக்கு தெரியும். அதே நேரத்தில் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் வரலாற்றில் இவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்களை மூலதனமாக வைத்திருக்கிற இயக்கம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம். ஒரு நாட்டினுடைய காலை பொழுதை தீர்மானிக்கிறவர்கள் இளைஞர்கள் தான். இந்த இளைஞர்களை வைத்துக்கொண்டு ஒரு அதிரடி மாற்றங்களை செய்வதற்கு தம்பியிடத்தில் திட்டம் இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன். யாருக்கு? அதான் அது நான் தம்பிகிட்ட பேசினேன். அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்தணும், எல்லா இடத்துலயும் நடத்தணும்னு சொல்லிட்டேன். தாவேகா காதலா எது போன்ற பிரச்சனைகளை நீங்க முன்னெடுக்கிறீங்க? எதை மையப்படுத்தி உங்களுடைய பேச்சுகள் அமைய இருக்கு? இந்த கொள்கை தலைவர்களை பற்றியே பேசினா போதும். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. எல்லாவற்றையும் தாவேகா எதிர்கொள்ளும்னு பேச போறேன். இதுல என்ன இருக்கு? பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர் ஆக்கிருக்காரு நீங்க பெருமையா சொன்னீங்க. ஆனா திருப்பரங்குன்ற சம்பவம் நடந்து 2 நாள் ஆகுது. இன்னும் எந்த கட்சின்னு அவர் தெரிவிக்கிறார், அமைதியா இருக்கிறாரு. இது நெருக்கதா இல்லையா உங்களுக்கு? எனக்கு திருப்பரங்குன்ற சம்பவம் வந்து ஏன் விஜய் பேசலன்னு நான் அவர்கிட்ட கேட்கல. ஆனா பேசாமல் அவர் இருப்பது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா திருப்பரங்குன்றம் சம்பவத்தை வைத்து குன்றம் எங்களுக்கு, குமரன் எங்களுக்கு என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கலவர அரசியலுக்கு கைகால் முளைக்க முடியுமா என்று யோசிக்கிறார்கள். இதுல ஒரு தரப்புக்கு ஆதரவாகவோ ஒரு தரப்புக்கு எதிராகவோ கருத்து சொல்லாமல் இருப்பது விஜய் பொறுத்தவரையில் அவருக்கு நல்லது. எது சரி, அமைதியாக இருப்பது ஒரு வகையில் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, இல்ல கொள்கை எதிரின்னு அவர் சொல்லிட்டாரு. அதுல அவர் காம்ப்ரமைஸ் ஒன்னும் ஆகுதுன்னு மாதிரி நான் நினைக்கல. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க பிஜேபிக்கு கூட ஒரு இணக்கமான போக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள். அப்படி ஒன்றும் இல்லை. அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தேர்தல் இங்க நடக்க போகுது. அதனால இதை கூர்மையாக விமர்சிக்கிறேன். அதற்கு நேரம் வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம். சார், கடந்த மாதம் வந்து திராவிட வெற்றி கழகத்துல வந்து தொடக்க கால கவுண்டர்கிட்ட தொடங்கி வச்சீங்க. இப்ப இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. அங்கேயே சேர்ந்துருக்கலாம் நீங்க. அப்படி திராவிட வெற்றி கழகத்தில் என்ன கூப்பிட்டாங்க, சத்யா வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கான காரணம் சார் எது? அங்க சேராததுக்கான காரணம்? அங்க சேராத இங்க இருக்கு, அங்க இல்லாதது என்ன இங்க இருக்கு? அங்க சேராததுக்கு காரணம் வேற இருக்கு. அது ஒரு பர்சனல் விஷயம். அது தேவையில்லை. திமுக அதிமுக 2 கட்சிக்குமே நீங்க இருந்திருக்கீங்க. அப்ப அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சிகளை பத்தி விமர்சனம் பண்ணிருக்கீங்க.
இப்ப தாவேக்கால இருந்துட்டீங்க, ஃபியூச்சர்ல இதை பத்தி விமர்சிக்க மாட்டீங்க? எதை பற்றி விமர்சிக்க மாட்டேன்னு? தாவேக்கால வருங்காலத்துல வந்து வெளியேறின பிறகு இந்த கட்சி தாவேக்கால இருந்து வெளியேற சொல்றீங்களா? வெளியேறினதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. விமர்சனங்கள் வைக்கப்படுது தொடர்ந்து. திமுக, மதிமுக, அதிமுக அப்படி இருக்கும்போது இந்த விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? நான் திமுகவாகவே பிறந்தவன். என்னுடைய பேர் சம்பத், என்னுடைய அண்ணன் பேர் கருணாநிதி, என்னுடைய தம்பியின் பேர் ஸ்டாலின். நான் பயின்ற தென் திருவிதார் இந்து கல்லூரியில் மாணவர் திமுகவை தொடங்கியவன். குமரி மாவட்ட திமுக வரலாறு என்று பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தோப்பூர் சுப்பிரமணி எழுதிய புத்தகத்தில் எனக்கென்று சில பக்கங்கள் இருக்கிறது. மலையாளம் பேசுகிற குமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் நிறைய கூட்டங்கள் நான் பேசியவன். நான் 300 கூட்டங்கள் குமரி மாவட்டத்தில் மட்டும் பேசியிருக்கேன். திமுகவிலேயே தான் ஆயுள் முழுவதும் பணியாற்ற வேண்டும்னு நினைச்சேன். அண்ணன் வைகோவினுடைய இருப்புக்கு ஆபத்து வந்த நேரத்தில் நான் திமுகவிலிருந்து அவங்க என்ன வெளியேற்றல, நானாகவே வெளியேறினேன். அண்ணன் வைகோவின் தலைமையேற்று 19 ஆண்டு காலம் பணியாற்றினேன். என்னுடைய இருப்பை அவர் செறித்துக் கொள்ளவில்லை. அப்போது நான் வெளியேறினேன். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு ஒரு அடைக்கலம் தந்தது. ஏன்னா எனக்கு கொலை செய்கிற அளவுக்கு சில திட்டம் போட்டார்கள்.